ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் செல்வ வளம் எப்போவுமே பொங்கி வழியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம முதல்ல தூங்கி எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை குளிச்சுட்டோ நம்ம சமையல் அறைக்கு வந்துட்டு முதல்ல பால் தாங்க வைக்கணும். பால் வைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் ஊற்றுங்க. ஏன்னா பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்குங்க. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது பால் குடிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதம் வைக்கலாம். அதாவது பொங்கி வழிகிற பொருளாக தாங்க வைக்கணும். இப்போ நான் பால் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5 பச்சரிசியை போட்டுடுறாங்க. பாலும் சரி பச்சரிசியும் சரி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள். இந்த ரெண்டுமே பொங்கி வரும்போது நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ வளம் பொங்கி வரும் அப்படின்றது நம்பிக்கைங்க. முதல் பால் காய்ச்சிட்டு பூஜை அறையில் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. இதை டெய்லியுமே ஃபாலோ பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாளாவது ஃபாலோ பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.